பெரிய மடியூர் கிராமத்தில் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக சிவாச்சாரியாருடைய கனவிலே நான் இந்த இடத்தில் இருக்கிறேன், என்னை வெளியில் எடுத்து கோவில் கட்ட வேண்டுமென ஈஸ்வரனே கனவில் கூறியபடி உள்ளூர் மக்கள் ஆதரவோடு அங்கே வேப்ப மரத்தை சுற்றிலும் அகழி எடுத்து ஈஸ்வரன் அதிலிருந்து தோன்றியிருக்கிறார். இந்த மாதிரியாக மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன். கலியுகத்திலையும் இந்த மாதிரியான அற்புதங்கள் நிகழ்கிறது. ஆகவே அன்று ஈஸ்வரன் வெளியில் எடுக்கப்பட்டு அவருக்கு அபிஷேக ஆராதனை நடந்த பொழுது வந்திருந்தேன். 3 ஆண்டு ஆகிறது. இன்றைக்கி விநாயகமூர்த்தியினுடைய பிரதிஷ்டையானது நடந்திருக்கிறது. இங்கு உள்ளூர் அன்பர்கள் ஆர்வமோடு இருக்கிறார்கள். ஆகவே ஈஸ்வரனுக்கு இங்கு பெரிய அளவிலே கோவில் அமையும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பக்கத்தில் ஞாயிறு புஷ்பரீஸ்வரர் ஆலயம் அங்கே இப்போ கோவில் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு அதோடு மட்டுமில்லை, எடுத்த புதையலுக்கு கணக்கு கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அறநிலைத்துறைங்கிறதே ஊழல்வாதிகள், திராவிடியன் ஸ்டாக், இதுக்கு இது ஒரு கறவை மாடு மாதிரி அறநிலைத்துறை. அதனால தான் விட மாட்டேங்கிறாங்க. அதாவது இதில் நடக்கின்ற ஊழல்கள் சொல்லி மாளாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பழவேற்காடுகளே வந்திருக்கேன் நான். அங்கே பெருமாளை பூட்டி வச்சுருந்தாங்க. கிருஷ்ணர் கோயில் அன்றைக்கி 6 மணிக்குள்ளே அதை திறந்தாகணும்னு நாம் வந்து நிர்பந்தம் பண்ண பிறகு தான் அதுவே அந்த கோவிலுக்கு பூட்டியிருந்த பெருமாளுக்கு அர்ச்சனைகள், நைவேத்தியங்கள் ஆரம்பித்தது. ஆகவே அந்த மாதிரியாக அறநிலையத்துறை என்கின்ற ஒரு அழிவுத்துறை இருக்கிற வரை இந்துக்களுக்கு மத சுதந்திரமும் இல்லை. அதே மாதிரியாக கோவில்கள் கொள்ளையடிப்பதை நிறுத்த முடியாது. ஆகவே அரசு ஆலயத்தை விட்டு வெளியேற வேண்டும். இல்லாவிட்டால் இந்துக்கள் இணைந்து அரசை வெளியேற்ற வேண்டியது இருக்கும் என்று எச்சரிக்க விரும்புகிறேன். இன்றைக்கி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்கெட்டு போயிருக்கு. விஷச்சாராய அரசாங்கம் இருந்தால் சட்டம் ஒழுங்கு இருக்குமா என்ன? பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கார். நீங்கள் அதில் பார்த்தா நாம் உன்னிப்பாக சில விஷயங்களை கவனிக்கணும். அங்கு வந்த திருமாவளவன் அவர்களும் காங்கிரஸினுடைய மாநில தலைவர் கே செல்வமா, அவர் பேர் அது அப்படி அவராக வச்சுட்டா இப்படி அவர் பேர் கே செல்வம் தான். ஏன்னா அவருக்கு எதிராக இருக்கிற கிரிமினல் கேஸ்லெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கே செல்வம்னு தான் போட்டிருக்கு. அதனால் அவங்க 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்க? சரண்டர் ஆனவர்கள் உண்மையான கொலையாளிகள் அல்ல. அப்படியானால் என்ன அர்த்தம்? கொலையாளிகளை இந்த 2 பேருக்கும் தெரியும்னு அர்த்தம். இல்லைன்னா சரண்டர் ஆனவங்க கொலையாளிகள் இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க? அதனால் காவல்துறை இவங்க 2 பேருக்கும் நோட்டீஸை சர்வ் பண்ணி விசாரணை பண்ணணும். ஏன்னா நம்ம சொல்லலை, அரசாங்கம் காவல்துறை வந்து அவங்க 8 பேர் சரண்டர் ஆனதை நாங்கள் தான் பிடிச்சோம்னு, அதுவும் இந்த காவல்துறைக்கு பழக்கம்தான். இருந்தாலும் அவங்க பிடிச்சதா சொன்னாங்க, தே ஹேவ் சரண்டர்டு. ஆனால் இந்த 2 நபரும் என்ன சொல்லியிருக்காங்க? அவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமாவளவனுக்கும் காங்கிரஸ் மாநில கே செல்வத்துக்கும் உண்மையான கொலையாளி யாருன்னு தெரியும்னு அர்த்தம். அதனால் இவங்களுக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணி இந்த வழக்கில் முறையாக அவர்களை விசாரிக்க வேண்டும்.